எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நாங்கள் சரியான கேட்டகரிக்குள்ளுக்கு வந்துட்டோம்னா நம்ம மேலே தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். ஒரு வார்த்தையை நான் ஒரு தலைப்பு வசனமாய் பாவிக்க விரும்புகிறேன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே பரிமள தைலத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். இந்த பரிமள தைலத்தை குறித்து இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த பரிமள தைலத்தை குறித்து யாத்திரை ஆகமம் 30ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. அந்த இடத்துல திருப்பி வச்சு வாசிப்போம். அதை எல்லாரும் நல்லா கவனிக்க வேண்டும். அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. இந்த பரிமள தைலம் என்பது அது ஒரு அபிஷேக தைலம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேக தைலத்தை பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் அதை பாவித்தார்கள் அபிஷேகம் பண்ணுவதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பரிமள தைலம் அது ஒரு அபிஷேக தைலம். ஹல்லேலூயா. அது விலை மதிப்பில்லாத ஒரு தைலம். ஹல்லேலூயா. அது விலையேற பெற்ற ஒரு தைலம். அந்த தைலத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அது பரிசுத்தப்படுத்தும். வாசிங்க அந்த வசனத்தை. அதனாலே அந்த தைலத்தினாலே, அந்த அபிஷேக தைலத்தினாலே என்ன செய்யப்படுகிறது? ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியும் மேஜையையும் அதன் பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூபபீடத்தையும் தகன பீடத்தையும் அதன் பணிமுட்டுகள் எல்லாம் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஹல்லேலூயா. இந்த அபிஷேக தைலம் ஆசரிப்பு கூடாரத்தை, அதுல இருக்கிற ஒவ்வொரு
காரியத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக அந்த அபிஷேக தைலத்தை பாவிக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேக்கு. ஹல்லேலூயா. விலை மதிப்பில்லாத ஒரு அபிஷேக தைலம். ஹல்லேலூயா. இதை எங்கெங்கெல்லாம் போடுறாங்களோ அங்கெல்லாம் பரிசுத்தமாகிறோம். அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறதெல்லாம் அவைகளை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். ஒரு பலமா கைகளை தட்டி ஹல்லேலூயா. விலையேற பெற்ற அபிஷேகம், அந்த அபிஷேகம் எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக வேண்டும் அப்படின்னு அந்த அபிஷேக தைலம் சொல்லுகிறது. வாசிங்க அடுத்தது. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி. இரண்டாவது, ஆரோனையும் அவன் குமாரர்களையும் எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களை இந்த தைலத்தை அவர்கள் மேல் வார்த்து அவர்களை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இது தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க. இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இது செய்யப்பட்ட முறைமையின்படி அவர்கள் வேறொரு தைலம் செய்யவும் கூடாது. இது பரிசுத்தமானது. இது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. அபிஷேகம்னா சாதாரண விஷயம் அல்ல. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற விஷயம். அது மகிமையான ஒரு காரியம். அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அத மாதிரி ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லார் மேலே வார்க்க முடியாது. ஹல்லேலூயா. சிலரை குறிப்பிடப்பட்ட சிலர் மேலே அந்த அபிஷேக தைலம் வார்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறவன் அவன் ஊற்றும் பொழுது அவன் மிக கவனமாய் இருக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. இந்த முறைமையின்படி தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவான். ஹல்லேலூயா. தேவையில்லாம யார் மேலாவது அபிஷேக தைலத்தை ஊத்துனா, ஹல்லேலூயா, யாரு மேல ஊத்துறனோ அவனுக்கு ஆபத்து இல்லை, ஊத்துறவனுக்கு ஆபத்து. அவன் அறுப்புண்டு போவான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த அபிஷேக தைலம். ஆமென். ஹல்லேலூயா. நாங்க அபிஷேகம் வேணும், அது வேணும். எவ்வளவு பெருமதியானது. இன்னைக்கு சாதாரணமா போயிட்டு. ஹல்லேலூயா. உன்னை நீ தயாராக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது உன்மேல் இந்த அபிஷேக தைலம் வரும். உன்னை பரிசுத்தப்படுத்தும். இந்த தேசத்திலே பட்டணத்திலே உன்னை உயர்த்தும். இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் சாதாரணமாய் இருக்கவில்லை. அவர்கள் மேலே 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 உயர்த்தப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு தெய்வீக வல்லமை கடந்து வந்தது. இந்த அபிஷேகம் ஹல்லேலூயா அவர்களை பர்வதத்திலே கொண்டு போய் நிப்பாட்டினது. அவர்களை மலை மேலே கொண்டு போய் நிப்பாட்டினது. அவர்களை கொண்டு வேதத்தை எழுதினது. ஹல்லேலூயா. அவர்களை கொண்டு தரிசனங்களை அவர் உருவாக்கினார். தீர்க்க தரிசனங்களை உருவாக்கினார். தேசத்தை ரட்சித்தார். விடுதலையை கொடுத்தார். அற்புதங்கள் நடந்தது. பாவிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஜனங்களுக்குள்ளே விடுதலை வந்தது. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஜனங்களுக்குள்ளே எழுப்புதல் வந்தது. ஆவிக்குரிய எழுப்புதல் வந்தது. ஹல்லேலூயா. ஓ ரிபக்கந்தரபல சந்தரபல. இவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்த அபிஷேக தைலம். ஆமென். ஹல்லேலூயா. வந்துச்சுன்னா எல்லாம் தேடி வரும். தேடி போக தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலிருந்து நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இது ஒரு ஆயத்த செய்தி. ஹல்லேலூயா. இப்போதான் மாலை நேரத்தில் உங்க மேல எனக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஊற்றுறதுக்கு ஆண்டவர் உங்க மேல வந்து இறங்கல் லேசா இருக்கும். நீங்க ஆயத்தமாக. நான் சொன்ன காலையிலிருந்து அந்தி வரைக்கும் இது ஆராதனையா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. யார் மேல இந்த அபிஷேகம் ஊற்றப்படும், யார் மேல் இந்த அபிஷேகம் கடந்து வரும், அது உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சாதாரணமான விஷயம் அல்ல.
விலையேற பெற்ற விஷயம். பெந்தகோஸ்து நாள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 சொல்லுகிறது. டக்கு டக்குன்னு வாசிங்க, எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை மாம்சமான யாவர் மேலும், இந்த அபிஷேகத்தை மாம்சமான யாவர் மேலும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவர் மேலும், இயேசு கிறிஸ்துவை நம்புகிற யாவர் மேலும், சிலுவையை பார்க்கிற யாவர் மேலும் இந்த அபிஷேகம் ஊற்றப்படும் என்று புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறாரு. எவ்வளவு விலையேற பெற்ற இந்த அபிஷேகம்! பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்களுக்கு மட்டும் இந்த அபிஷேகம் இருந்தது, தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும் இந்த அபிஷேகம் இருந்தது, ஆசாரியருக்கு மட்டும் இந்த அபிஷேகம் இருந்தது. ஆனா எல்லாரும் மேலே நான் இந்த அபிஷேகத்தை ஊற்றுவேன். இன்னைக்கு அபிஷேகம் சாதாரணமா போயிட்டது சபையில. அருமையான தேவ பிள்ளைகளே, விலையேற பெற்ற விலை மதிப்பற்ற ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் குடிக்காரனா இருந்தனா இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன். பாவியா இருந்தனா இன்னைக்கு பரிசுத்தமா வாழுறேன். தேவனுடைய அபிஷேகம். தள்ளப்பட்டு இருந்த நான் மலை மேலே இருக்கிற பட்டணத்தை போல இருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தம் எனக்கு வேண்டும், அபிஷேகம் எனக்கு வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரை என்னை உருவாக்குங்க. இந்த அபிஷேகம் எனக்குள்ளே தரித்திருக்க வேண்டும், அது நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தம் முழுவதையும் சிந்தி, ஹல்லேலூயா, இந்த அபிஷேகத்தை எல்லாருக்கும் பெற்றுக்கொள்ற தகுதியை கொடுத்துட்டு போயிருக்காரு ஏசப்பா. ஒரு கைத்தட்டு கொடுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், தேவன் ஒரு முறையை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ள இந்த அபிஷேகம் கடந்து வரும். ஒரு கைத்தட்டு கொடுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனா அது அற்பமா எண்ணக்கூடாது. இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை அற்பமா எண்ணி அநேகருடைய வாழ்க்கை வீணாகி போயிருக்கிறது. குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது. குடும்பங்களிலே ஆசீர்வாதம் இழக்கப்பட்டு போயிருக்கிறது. குடும்பங்கள் கர்த்தரை விட்டு தூர போயிருக்கிறது. தேவனுடைய அபிஷேகத்தை விட்டு விலகி போய் கெட்டு போய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அழிந்து போய் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த காரணத்துக்காகவாவது இந்த அபிஷேகத்தை இழந்து போக கூடாது. அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இன்றைக்கு. ஆமென். உறுதியான முடிவெடுத்தா உனக்குள்ளே ஒரு எழுப்புதல் இந்த நாளிலே. ஹல்லேலூயா. உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஒரு பலமா ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் எங்களை வந்து நிரப்ப போகுது. ஆமென். இந்த தலை மேல வல்லமையாய் கடந்து வர போகிறது. அது சகலத்தையும் செய்யும். 1 யோவான் 2:27 சொல்லுது. அப்படி வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா. சகலத்தையும் குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்பா. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் வந்தாலே ஒரு பெரிய ஒரு கெபாசிட்டி எங்களுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த அபிஷேகம் எங்க மேல வர வேணும். ஹல்லேலூயா. ஒரு கைத்தட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. நல்லா சூடா ஆண்டவரே கையை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஆண்டவரே எனக்கு பெரிய ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு ஊற்றுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பெரிய ஒரு அபிஷேகத்தை மேல ஊற்றுங்க அப்படின்னு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தேவ திட்டத்தை நிறைவேற்ற, தேவ தரிசனத்தை நிறைவேற்ற, தேவ நோக்கத்தை நிறைவேற்ற,
சிலுவையின் நோக்கத்தை நிறைவேற்ற, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற எனக்குள்ள அந்த அபிஷேகத்தை தந்து என்னை அனுப்புங்க ஆண்டவரே. நான் ஆசீர்வாதமாய் இருக்க, நான் விடுதலையாய் பயணம் பண்ண, உம்முடைய சிலுவையை அறிவிக்க, உம்முடைய ரட்சிப்பை அறிவிக்க, உம்முடைய விடுதலையை அறிவிக்க என்னை நிரப்பும். ஹalleluya. சபை பெரிய ஒரு இடத்துக்கு போக போகுது. ஹalleluya. அங்க போகல, அந்த இடமும் நிரம்பணும் ஜனங்களால். நிரப்பிடுவாரு. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப இந்த 10:1 இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, செத்த ஈக்கள் இப்ப இவ்வளவு பெரிய இந்த அபிஷேக தைலம் இல்லையா, எவ்வளவு பெருசு. ஆனா உங்க கையால பட்டுன்னு அடிச்சா என்ன ஆகிரும்? ஈக்கு ஐயா இப்படி அடிச்சா என்ன ஆகிரும்? வாயத்தரன்னு சொல்லுங்க, செத்து போயிரும். ஈ இருக்கா இங்க? சேர்ச்சுக்கல ஈ இல்லை. ஹalleluya. வெளியே சாப்பிட்ற இடத்துக்கெல்லாம் ஈ வரும் இல்லையா? இங்க ஈ இருக்கு தானே. எத்தனை பேருக்கு ஈ தெரியும்? ஈ தெரியாதவங்க கூட இருக்கீங்களா? ஹalleluya. ஈ அந்த ஈ, ஹalleluya, அது ஒரு ஈ, சாதாரண ஒரு ஈ. உயிரோட இல்ல, செத்து விழுந்தாலே பரிமள தைலம் கெட்டு போய்விடும். ஹalleluya. ஆமென். இன்னைக்கு இந்த விலையேற பெற்ற இந்த அபிஷேகத்தை மனுஷன் அற்பமா சின்ன சின்ன காரியத்துக்காக இழந்து போறான். சின்ன ஈ வந்து உட்கார விட்டு. ஹalleluya. ஆமென். இந்த அபிஷேகம் குறையிறதுக்கு, இந்த அபிஷேகம் இழக்கப்படுற எந்த காரியம் எங்க வாழ்க்கையில வர இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நாங்க எடுத்தோம்னா, நம்ம தான் ஜெயத்துக்கு மேல ஜெயம் பெறுகிறவர்கள். ஒரு கைத்தட்டு கொடுங்க சூடா. ஹalleluya. ஒரு ஈ இந்த தைலம் எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கும். ஆனா தைலத்துக்கு மேல ஒரு ஈ விழுந்துட்டா, அந்த வசனம் சொல்லுது மதீனம். மனுஷனுடைய சின்ன விஷயம்தான் எதுன்னு கண்டுபிடிக்கணும். சின்ன ஒரு விஷயம்தான் பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகத்தை இழக்க வைக்குது. ஹalleluya. ஆமென். இவ்வளவு பெரிய ஒரு அபிஷேகம். நாங்க நிறைய நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்க பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்கன்னு வர்றோம். நீங்களும் ஆயத்தமாகி வருவீங்க, அபிஷேகத்தை பெறுவீங்க. ஹalleluya. ஆனா அடுத்த நாள் ஒரு ஈ வந்து, சிலர் வாயை ஆணுகிட்டு இருப்பாங்க தூங்கிக்கிட்டு. அந்த ஈ வாய்க்குள்ள போயிட்டு மூக்கால வர அவங்களுக்கு விளங்காது. தெரியுமா? அப்போ நான் பார்த்த ஒரு சம்பவம். அப்படியே ஒரு ரோட்டில் பஸ்ஸை விட்டு இறங்குறேன். ஒருத்தர் அந்த அப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்காரா, ஒரு கொசு வாய்க்குள்ள போச்சு. நான் எங்கிட்டால வரும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். போன கொசு எங்கிட்டால வரும், உள்ளுக்குள்ளே போயிருமோ. மூக்கால வந்துச்சு அந்த கொசு. ஆனாலும் அவர் தூங்கிக்கிட்டே இருக்காரு. விளங்க. இப்போ என்னன்னா, சிலருக்கு கொசு வந்துட்டு கொசு, ஸ்ரீலங்காவில் கொசுன்னு தான் சொல்லுவோம். சரி, ஈன்னு கொசுன்னு சொன்னாலும் அது ஈ தான், ஈன்னு சொன்னாலும் அது ஈ தான். அப்படியே நுழைஞ்சிட்டு அப்படி போயிட்டு மூக்கால் அப்படி வருமா? வரும் தானே, வராதா? கொசுக்கு தெரியும் ஐயா மூக்கால வர, காதாலையும் வந்துடும். ஆண்டவரே, ஆமென். தெரியல அபிஷேகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஹல்லேலூயா. பெற்ற அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும். அதுதான் புத்தி உள்ள மனிதனுடைய நிலை. மதீனனுக்கு முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய விலையேற பெற்ற அந்த அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு அநேகர் அபிஷேகத்தை இழந்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த நாள் அந்த அபிஷேகத்தை புதுப்பிக்கிற நாளாய் மாற வேண்டும். ஆனால் இந்த நாளுக்கு அப்புறம் அந்த அபிஷேகத்தை இழக்கிற நாள் வரவே கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பெரிய ஒரு விஷயத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. அதை நீங்க சாதாரணமா பார்க்க கூடாது. இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை சாதாரணமா பார்த்துட்டாங்க.
ஹல்லேலூயா. சேர்ச்சில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை டப்பு 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 டப்புன்னு கையை தட்டக்குள்ள அபிஷேகம் வருது. விலகுது அவளுக்கு. அப்படி நினைச்சுக்கிட்டு திருப்தியாகி போக வேண்டியதுதான். ஹல்லேலூயா. சாதாரண விஷயம் அல்ல இது. ஆமென். இந்த இடம் முழுமையாக இருக்க வேண்டும். ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவர் இந்த சாலமோன்னு ஒருத்தர் இருந்தார் பைபிள்ல. எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் ஐயா. சாலமோன் தெரியாதவங்க உலகத்திலே இல்லை. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசியுங்கள் சீக்கிரமாய். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றார் வெளிப்பாடு. ஆலயத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க வரக்குள்ள ஆண்டவர் பேசுவார். நல்ல ஒரு கைத்தறி கொடுக்க பாப்போம். ஆண்டவர் பேசுவாரு, ஆண்டவர் வெளிப்பாடு தருவாரு, ஆண்டவர் சத்தம் கேட்கும். ஆண்டவர் சபையிலே இந்த பள்ளிப்பீடத்துல நின்று போதகர் ஊடாக கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு தேவ வார்த்தையும் ஒவ்வொரு வெளிப்பாடுகள் அது எங்கள் வாழ்க்கையில சரி தவறை சொல்லும். இப்படி போக கூடாதுன்னு சொல்லும். ஆமென். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. பாருங்க, அவர்கள் அண்டைக்கு நீங்கள் போக கூடாது. ஹல்லேலூயா. சிலரோட சேரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. நம்ம என்ன செய்வோம்? அவனோட போய் தான் ஒட்டி கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? அவன் நல்லவனா இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதை நம்ம கேட்காட்டி நம்மளுக்கு தான் ஆபத்து. ஆனா இந்த இடத்துல அந்த அந்நியர்களோடு ஆண்டவர் சொல்றாரு, போயிட்டு நீ வந்து சேராத. ஹல்லேலூயா. சாலமோனுக்கு மட்டுமில்ல, இஸ்ரவேல்ல இருக்க எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. ஆனால் சாலமோன் அதை கேட்டு என்ன செய்யல? அதற்கு கீழ்ப்படியல்ல. அதனால ஒரு ஈ அவனுடைய வாழ்க்கையில வந்து விழுந்து விட்டது. ஹல்லேலூயா. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, சாலமோன் மேலே கர்த்தர் வைத்த அபிஷேகம் அது விசாலமான அபிஷேகம். அவனுக்கு ஒரு பதவி கொடுக்கப்பட்டது. ராஜா என்கிற ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, உலகத்திலே அதற்கு முன்பதாக எவனும் இருந்ததும் இல்லை, அதற்கு பின்பதாக எவனும் இருக்க போறதும் இல்லை. அப்படிப்பட்ட உன்னதமான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனா என்ன நடந்தது? அவ்வளவு பெரிய அந்த உன்னதமான அந்த அபிஷேகத்தை அவன் அற்பமா எண்ணி விட்டான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, அபிஷேகத்தை அற்பமா எண்ணிட்டா அவனோட கதை ஆண்டவர் முடிச்சிருவாரு. ஹல்லேலூயா. 6வது வசனம் சொல்லுது. கதை உங்களுக்கு தெரியும். 6வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பூரணமாய் பின்பற்றவில்லை. ஆமென். இன்னைக்கு நாங்கள் அபிஷேகத்தை இழக்க காரணம் என்ன தெரியுமா? பூரணமாக ஆண்டவருக்குள்ளுக்கு வாழ விருப்பம் இல்லை. பூரணமாய் கிட்ட இருக்கவனை பார்த்து சொல்லுங்க, பூரணமா வாழ முயற்சி எடுக்க வேண்டும். சொல்லுங்க பாப்போம். சின்ன ஒரு விஷயம்தான். எது தெரியுமா? சின்ன ஒரு விஷயம்தான். 99 பூரணமா இருப்போம், ஒன்று இருக்கும், ஒரு ஈ உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஒரு மதீனம். சின்ன ஒரு விஷயம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லி இருப்பாரு, ஏய் உனக்கு இருக்க பலவீனம் அதுதான், அதை விட்டு உடைச்சி வீசி போட்டுரு, நான் உன்னை நிரப்பிக்கிட்டே இருப்பேன், ஓ மேல நான் சாய்ந்து இருப்பேன், ஓ மேல நான் விருப்பமா இருப்பேன், உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன், உன்னை கொண்டு தேசத்தை மாற்றுவேன், உன்னை கொண்டு திருப்பூர் பட்டணத்தை மாற்றுவேன்,
உன்னை கொண்டு இந்த திருப்பூர் ஏஜி சபை, ஓசன்னா ஏஜி சபையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன். உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இந்த சபைக்கு புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறது. இந்த சபை கட்டப்பட போகிறது, இன்னும் விசாலமாக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. என்னை பூரணப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென். நம்ம சின்ன சின்ன விஷயத்தை சாதாரணமா நினைச்சிருவோம். சாலமோனுக்கு என்ன நடந்தது? பூரணமாய் பின்பற்ற முடியாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. தாவீதை போல பூரணமாய் பின்பற்ற முடியவில்லை. ஆமென். அவனுக்குள்ளே வந்து நுழைஞ்சு அவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு அப்புறம் அவன் ராஜ்ய பாரத்தை நான் எடுத்து போட்டுருவேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு நான் வாக்கு கொடுத்தனால நீ சீட்டில் இருப்ப, ஆனால் உன் பிள்ளைகளிடத்துல நான் பிடுங்கி போடுவேன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அபிஷேகத்தை சாதாரணமாக எடுக்க வேணாம், பரம்பரைக்கு தாக்குதலை உண்டாக்கும். எங்க பரம்பரை ஆசீர்வதிக்கப்படணும், எங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். கிட்ட இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த செய்தியை கவனமாய் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ள போகிறோம். பரிசுத்தமா முழுமையா ஈக்களை எல்லாம் வெளியே விரட்டி விட்டு, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பந்தியில பங்கு கொண்டு மாலை நேரத்தில் ஒரு அக்கினி வல்லம் இந்த இடத்துல ஊற்றப்பட போகிறது. ஒரு அக்கினி இந்த இடத்துல இறங்க போகிறது. ஒரு அபிஷேகம் கடந்து வர போகிறது. வியாதிகளை சுகமாக்கும் வல்லமை, பிரச்சனைகளை மாற்றுகிற வல்லமை, உன்னை வேறு மனிதனாய் மாற்றுகிற வல்லமை, நீ ஆயத்தப்பட்டிருந்தால் அந்த வல்லமை உண்மையிலே கடந்து வரும். ஈக்களை வெளியே போடு. ஹல்லேலூயா. ரிபக்கந்தரவல சந்தரவல. ஆமென். பூரணமாய் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. பூரணமா நம்ம வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆமென். ஒரு வசனம் இருக்கு, இன்னொரு வசனம் நல்ல வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 14 நினைக்கிறேன். 14 வாசிங்க பாப்போம். ஹல்லேலூயா. சிநேகிதன். இயேசுவுக்கு நான் சிநேகிதன் அப்படின்னு நம்ம சுத்திக்கிட்டு இருப்போம். இயேசுவுக்கு நான் யாரு? சிநேகிதன்? பூரணமாய் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன். ஹல்லேலூயா. முழுமையா நீங்க அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்துக்கு முழுமையா கீழ்ப்படிய வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்னு செஞ்சுட்டு ஒன்னு செய்யாம இருக்க முடியாது. ஆமென். ஒன்னு செஞ்சுவிட்டு ஒன்னு செய்யாம இருக்க முடியாது. முழுமையாக நீ தேவன் பக்கமாய் சாய்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுது தான் கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிற தரிசனத்தை, நோக்கத்தை, திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கிட்ட இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில வச்சிருக்க திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற போகிறார். ஒரு கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. 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 ஆமென். சாமுவேல் வந்து நிக்கிறார் அபிஷேகம் பண்ண. அண்ணன் வந்துட்டான். டக்குன்னு எலும்பி அபிஷேகம் பண்ண. ஆண்டவர் சொன்னாரு, உன்னைய காப்பாத்திக்கோ, தேவையில்லாம எல்லாரும் மேல ஊத்த முடியாது. புரியுதா? ஒருத்த மேல தான் அந்த வீட்டில் ஊற்றப்பட வேண்டும். ஆமென். யார் மேல? ஒரு ஆள் மேல தான் ஊத்த உன்னை அனுப்பியிருக்கேன். நீ டக்குன்னு அண்ணனை உடம்ப பார்த்து, அதை பார்த்து, அழகை பார்த்து, தாடியை பார்த்து எல்லாம் என்ன செய்ய முடியாது? அபிஷேகத்தை ஊற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அவன் இல்லை, இன்னொருத்தருக்கு அவனை கண்டுபிடி. ஹல்லேலூயா. சில நேரத்தில் பக்கத்தில் இருக்க ஆளுக்கு அபிஷேகம் கிடைக்காது. ஆமென். அங்கிட்டு இருக்க ஆளுக்கு கிடைக்காது. நடுவில் இருக்க ஆகால் வாயை மூடிக்கிட்டு இருப்பாரு, அபிஷேகத்தில் நிறைஞ்சிருவாரு. ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். தாவீதின் மேலே அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டது.
கொம்புல நிறைச்சி கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஹல்லேலூயா. அது ஒரு விலையேற பெற்ற அபிஷேகம். அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் பாருங்க, எல்லாரும் சாமுவேல் 7 பேரையும் அனுப்பிடுவார், ரிஜெக்ட் பண்ணிடுவார் தானே. 7 பேரையும் ரிஜெக்ட் பண்ணிடுவார். நான் ரிஜெக்ட் ஆகுற காலத்தில் அதை நான் வந்து பார்ப்பேன். நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆகுற நேரம், என்ற ஒரு காலத்தில் நானும் ரிஜெக்ட் ஆகின நேரங்கள் அதை பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் தாவீது அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துட்டு என்னையும் ஒரு நாளைக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னு நினச்ச நாட்கள் உண்டு. என்னையும் உயர்த்துவார் அப்படின்னு நினச்ச நான். எல்லாரும் அப்படியே வந்து சாமுவேல் வந்து எல்லாத்துக்கும் அபிஷேகமாக டயர்டாகி உட்காந்துருவார். கீழே என்ன செஞ்சிருவார்? உட்காந்துருவார். எல்லாரும் உட்காந்துருவாங்க. எல்லாம் உட்காந்துருப்பாங்க யார் வர்ற வரைக்கும். தாவீது வந்து நடுவில் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலே எலும்பி நில்லு, பூரணமானவன் வந்து விட்டான். ஒரு கைத்தட்டு கொடுங்க பாபு. என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழும்பு. ஹல்லேலூயா. பூரணமானவன் வந்து விட்டான், நீ எழும்பு, அவன் மேலே நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். உட்கார்ந்து இருப்பாங்க எல்லாரும். சாமுவேல் ஆண்டவர் எலும்ப சொன்னா சபையில் இருக்க அவ்வளவு பேரும் எலும்பி நின்றார்கள். அண்ணன் அபிஷேகத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அண்ணன்மார் எல்லாம் எலும்புனாங்க. அப்பாவே எலும்பிட்டான் ஐயா. ஹல்லேலூயா. பூரணமானவன் வரும் பொழுது அசைவு உண்டாகும். ஆமென். அதுதான் தாவீது போல பூரணமா இருக்கல்ல சாலமோன். ஹல்லேலூயா. அவனை அபிஷேகம் பண்ணின வேதமே ஒரு பயங்கரமான வேதம் தெரியும். ஆமென். ஆண்டு சொல், சாமுவேல் எலும்பு, எலும்பு, சாமுவேல் எலும்பு, வந்துட்டான். ஹல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்றவன் வந்து விட்டான். என்னுடைய வார்த்தையை பூரணமாய் கடைபிடிக்கிறவன் வந்து விட்டான். என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் வந்து விட்டான். என் தரிசனத்தை நிறைவேற்றுகிறவன் வந்து விட்டான். என் ஜனங்களை ஆளுகிறவன் வந்து விட்டான். ஹல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்னாக போய் கொண்டிருந்த இந்த தாவீதை நான் தெரிந்து கொண்டேன். அவன் என் இஸ்ரவேலை, என் யாக்கோபை ஆளும்படியாக அவனை நான் அழைத்து கொண்டு வந்து அவன் மேல் இந்த அபிஷேகத்தை நான் ஊற்றுகிறேன். அவன் இந்த தேசத்தை ஆளுவான். அவன் என் கண்களுக்கு பூரணமாய் விளங்கினான். ஹல்லேலூயா. இபக்கந்தரபல. ஆண்டவர் பூரணத்தை எதிர்பார்க்கிறார். சிநேகிதன் அவங்களுக்கு தான். அவங்க தான் சிநேகிதன். வசனத்தை எப்படி செய்வாங்க? வசனத்துக்கு பூரணம். ஆமென். நம்ம தசம பாகம் கொடுத்தாலும் பூரணம் இல்லை. சிலர் 1000 ரூபாய் கிடைச்சா 100 ரூபா கொடுக்கணும், அதை கொடுத்துருவோம். 1 லட்சம் கிடைச்சா எவ்வளோ கொடுக்கணும்? 10,000. அதை கொடுக்கக்குள்ள 1000 ரூபாய் குறைச்சிருவோம். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, பூரணங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாத்துலேயும் பூரணமாக இருக்கணும். ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்பா. எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் பூரணமாக இருக்கணும். இந்த பரிசேயரை போற இருக்கக்கூடாது. மத்தேயு 23:23 சொல்லுது பாருங்க, வாசிங்க. எல்லாத்துலேயும் பூரணமாக இருக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் பூரணமா எல்லாமே செய்யணும். ஹல்லேலூயா. அவங்க தசமபாகத்தை மட்டும் கொடுப்பாங்க, ஆனா அன்பு இல்லை அவங்கள. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லை, இரக்கம் இல்லை, கொடூரமா இருப்பாங்க. மீசையை திரும்பிக்கிட்டு வாடா அட்டியே அப்படித்தான் இருப்பாங்க. தசமபாகம் கொடுத்து எவனுக்கும் வர முடியாது, முன் சீட் எனக்கு தான், அப்படித்தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, ஏய் அதையும் செய்யணும் இதையும் செய்யணும், முழுமையாக வேண்டும். ஏசுட விருப்பம் அதுதான். ஒரு கைத்தட்டு கொடுங்க புரிஞ்சவங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஒரு பலமா கைத்தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரு கணக்கு கேட்பாரு. ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் ஒரு கணக்கு கேட்பாரு. அவர் கணக்கு வைத்திருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்துலயும் ஒரு கணக்கு கேட்பாரு.
கேட்பாரு. ஓ ரிபக்கந்தரபல சந்தரபல. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த பூமியில வாழலாம், ஆனா ஒரு நாள் வரும் கர்த்தர் உன்னிடத்துல கணக்கு கேட்பார். உனக்கு கொடுத்த அபிஷேகத்துக்கு கணக்கு கேட்பார். ஹalleluya. சாதாரணமா எண்ணி விளையாட்டா நினைக்க கூடாது. ஆமென். கர்த்தருக்கு விருப்பம் உங்களை உயர்த்துவதற்கு மலை மேலே போயிட்டு நிப்பாட்ட வேண்டும். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். படுகுழியிலே இருந்து தாவீதை தூக்கி, சேற்றிலிருந்து தூக்கி கன்மலையின் மேல் வைத்தார், பர்வதத்தின் மேல் வைத்தார். அந்த ஆண்டவருக்கு தேவை உங்களை அப்படி வைக்கணும். ஹalleluya. எல்லாரும் அப்படி தலையை தூக்கி பார்க்கணும். அப்படித்தான் ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆமென். நிறைய விஷயம் செய்வோம், ஆனால் சில முக்கியமான விஷயத்தை விட்டுருவோம். ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். ஹalleluya. கிட்ட இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த வசனம் ஒன்று இப்போ ஞாபகம் வந்துச்சு, அதை பற்றி சொல்லக்குள்ள மத்தேயு 25:19. வெகு காலப்பான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திருப்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்பார். பூரணமா வாழ கவனமா இருக்கணும். சின்ன மதீனம் பூரணத்தை கலைத்துவிடும். ஹalleluya. சின்ன ஈ உன் வாழ்க்கையில தலை தூக்க விடாது. ஹalleluya. அந்த ஈயை வர விட்டுட்டீங்கன்னா ஆமென், அது பயங்கரமானது, ரொம்ப கஷ்டப்பட வரும். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், அபிஷேகத்தை இழந்தா பெற்றுக்கொள்றது கஷ்டம். ஆமென். ரொம்ப கஷ்டம். நான் அபிஷேகத்தை இழந்துட்டு அதை பெற்றுக்கொள்ள 40 நாள் 3 தடவை வருது உபவாசம். ஒரு தடவை இருந்து பார்த்தேன், பத்தாத மாதிரியே இருக்கு. உங்களுக்கு விளங்குத சொல்றது. ஹalleluya. ஆமென். சின்ன கோபம். ஆமென். எத்தனை பேருக்கு கோபம் வரும்? பாஸ்டர் கோபம் வருது, பாவம்னா செய்யலை. அப்படி யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன், பைபிள்லே தான் இது இருக்கு. மோசேக்கு ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தார். தெரியும் தானே எல்லாருக்கும்? ஆமென். அந்த 10 கட்டளையை எதிலே கொடுத்தார்? அதான் அவ சொல்கிறேன், நல்ல புள்ள. ஹalleluya. எதில் கொடுத்தாரு? கற்பலகைகள். கற்பலகையில் யாரு எப்படி கொடுத்தாரு? ஆண்டவரே எழுதினார். ஹalleluya. பலகையை யாரு செஞ்சது? ஆண்டவரே செஞ்சார். ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்போம். பலகையை யாரு செஞ்சது? சரி, வசனத்தை வாசிச்சிருவோம், இல்லாட்டி சிலருக்கு வாசிங்க பார்ப்போம். அந்த வசனம் யாத்திரையாகமம் 32:16 வாசிங்க. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயும் இருந்தது. தேவனாலே செய்யப்பட்ட பலகை, தேவனாலே எழுதப்பட்ட எழுத்து. ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஹalleluya. 10 கட்டளைகள், கற்பனைகள். ஆமென். தேவனாலே பலகை செஞ்சு தேவனாலே எழுதப்பட்டது. ஆமென். மலையிலிருந்து மோசே இந்த பலகை எடுத்துக்கிட்டு கீழே வரக்குள்ள என்ன நடந்துச்சு? கோபம் வந்தது. ஹalleluya. கோபம் வந்துட்டா மோசேக்கு. ஏன் கோபம்? சாதாரண விஷயம், நல்ல விஷயம் தான் அது. கோபம் வந்திருக்கும் நான் நினைக்கல. என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. குத்தாலம். ஆமென். நிறைய பேருக்கு டான்ஸ் ஆட விருப்பம். டான்ஸ் ஆடுறது யாரு? நம்மட மோசே சொல்றாரு, இவர்களுடைய அந்த வசனத்தை வாசிங்களே, மேல இருக்கு. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. கீழே ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயதுனி ஆகிய சத்தமும் அல்ல, அபஜெயதுனி ஆகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அதாவது ஒரு பாடலின் சத்தம், சும்மா ஆர்ப்பாட்டம், ஜிகி 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 ஜிகுன்னு இருக்குது. அதில் மோசைக்கு விளங்கிட்டு இந்த பாடல் அசுத்தமான ஒரு பாடல், ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரண கோபம் தான். சாதாரண கோபமா இல்லையா?
கோபம் வருமா இல்லையா? எனக்கு கோபம் வருமா இல்லையா? வரும் ஐயா. ஆனாலும் ஏன் இந்த பலகையை உடைச்ச நீ வீசி அதை பக்கத்தில் எங்கேயாவது வச்சுட்டு போயிருக்கலாம் தானே. ஆண்டவரே எழுதி கொடுத்தாரு. யார் எழுதி கொடுத்தா? பலகை யார் வெட்டுனது? அதை உடைச்சிட்டு யாருக்கு கஷ்டம்? 34:1 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை நீ இழைத்துக் கொள்ள வேண்டும். வேற யாருக்கும் கொடுக்க இயலாது. கோலியாவுக்கு போய் கொடுக்கறத அந்த பலகை 2 அதே மாதிரி செஞ்சுட்டு வா. மரத்தை வெட்டணும், அவரே இழைக்கணும், அது அந்த பலகை மாதிரியே இருக்கணும். புரியுதா? ஒட்டச்சிட்டா கொஞ்சம் வருத்தப்பட வரும், கொஞ்சம் கஷ்டம். ஆமே. தேவ பிரசன்னத்தை இழந்து போகக்கூடாது. ஒரு கைத்தட்டு கொடுங்க. இழந்துட்டா இன்னொருக்கா கொண்டு வரது கஷ்டம். ஆமே. என்ன பாஸ்டர் ஜெபம் பண்றேன் ஒண்ணுமே சாப்பு ஆண்டவர் வர்ற மாதிரி இல்லை சிலர் சொல்லுவாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? தேவ பிரசன்னம் ஒண்ணுமே விளங்குதில்லை, என்னமோ செய்யுது, செய்யாம இருக்குமா? ஹல்லேலூயா. ஆமென். சின்ன ஒரு விஷயம்னா கோபம் வந்தது பரவாயில்லை, ஆனா கற்பலகையை வீசியே நீ உடைக்கணும். மறுபடியும் இப்ப நீ செஞ்சுக்கிட்டு வா. ஆண்டவருக்கு ஒரு நிமிஷத்துல செஞ்சிடலாம். செகண்ட் பலகையை உருவாகும். முந்தின பலகைக்கு மாதிரி பலகை உருவாகும். சொன்ன உருவாகுமா இல்லையா ஐயா? உருவாகுமா இல்லையா ஐயா? ஆனால் ஆண்டவர் 2வது வருஷத்தில் ஐயா நீ போயிட்டு வெட்டிக்கிட்டு வா, அதே மாதிரி வெட்டிக்கிட்டு வா. அவனுக்கு அப்படித்தான் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்று அதை இழந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. ஈ வந்து நுழைஞ்சிட்டு ஏதோ ஒரு கோபம் என்கிற ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பூரணமாய் பின்பற்ற இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுத்தா இந்த பட்டணத்தில் உங்களை ராஜாக்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் உங்களை மேலோங்கி உயர பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். இந்த பட்டணத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த பட்டணத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த சபையில விசாலமான ஒரு கூட்டம் இந்த சபைக்கு நேரே கடந்து வர போகிறது. அதற்கு உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உன் பூரணத்தை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நீ கர்த்தருக்கு பூரணமாய் வாழும் பொழுது, முழு மனதோடு முழு உண்மையாய் நீ வாழும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால பூரணமா நாங்க வாழ வேணும். ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 56:8. இந்த வசனம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். இதை வந்து நல்லா நம்ம என்ன செய்ய என்ஜாயா எடுப்போம். பாருங்க. என் அலைச்சல்களையும் தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும். இதை மட்டும் சொல்லுவோம். கணக்குல வச்சிருக்காரு இல்லையா? கண்ணீரை சொல்லக்குள்ள சந்தோஷமா இருக்குது. ஐயோ எவ்வளவுதான் அழுதுகிட்டே இருக்கேன் இல்லையா? நாங்க வந்து ஜெபம் பண்ணுவோம். சகோதரி உன் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிறார், சந்தோஷமா. அதை மட்டுமா கணக்குல வச்சிருக்காரு? அது என் கண்ணீரை வச்சிருக்கிறாரு. நான் பட்ட பாடுகளை எல்லாம் எழுதி வச்சிருக்காரு கணக்குல. ஒரு நாள் பலன் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை ஐயா, கணக்குல நிறைய இருக்கு. உங்களுக்கு விளங்குதா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் கணக்குல எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்க பேசுற பேச்சு கூட கணக்குல இருக்குன்னு பைபிள்ல இருக்கு. தெரியுமா? அது உங்களுக்கு தெரியும் தானே? ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பேசுற எல்லா பேச்சுக்கும் என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். அந்த வசனம் எங்க இருக்கு? வாசிங்க பார்ப்போம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளே யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுவேன். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கல டக்குன்னு அடுத்த வசனத்துக்கு போயிடுவோம். ஆனைகளை நிற்க மாட்டோம். இந்த வசனம் எனக்கு என்ன ஆச்சு? ஏன்னா என் வாய் கொஞ்சம் சரியில்லை. என் வாய் கொஞ்சம்
அப்போ டக்குன்னு அந்த வசனம் வரக்குள்ள தாண்டி போயிடுவோம். நான் இன்னும் இந்த வசனத்தை என்ன செய்யலை, பிடிக்கல, அதனால அடுத்த வசனத்து கீழே வசனத்துக்கு போயிடுவோம். ஆமென். ஆனால் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறான்னு அங்கனைக்கிலே நிற்போம் கொஞ்ச நேரம். நல்ல வசனம் இல்லையா? பூரணமாக நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா அப்பொழுது உங்கள் கண்களிலே கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் தான் கணக்கிலே வைக்கப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவ பிரசன்னத்தில் ஒருவன் அழுகிற கண்ணீர் இருக்கு தானே, அது கணக்கில் வைக்கப்படும். அதுக்கு பலன் பரலோகத்திலையும் ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்போம் புரிஞ்சவங்க. நாங்கள் சும்மா ஆத்துக்கும் அழுதுகிட்டு இருப்போம். அதெல்லாம் இல்லையா. ஏசப்பட சிலுவையை நினைச்சு அவர் எனக்காக ரத்தம் சிந்தினாரு, நான் அவருக்காக என்ன ஒப்பு கொடுக்கணும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என்னை மன்னிங்க ஆண்டவரே, நீ அழுது நீ ஆசீர்வதிங்கன்னு நீ அழுகிற அந்த கண்ணீர் தான் கணக்கில் வைக்கப்படும். ஹல்லேலூயா. நினைச்சதுக்கெல்லாம் போயிட்டு அழுவாங்க. ஆண்கள் இல்லை பெண்கள் கூட அழுவாங்க இல்லையா? நீங்களும் அழுவீங்களா? இவங்க சிங்கம் மாதிரி அழுக வந்தாலும் அழுக மாட்டாங்க. விளங்குதா? மீசையை முறுக்கிக்கிட்டே தான் நிற்பாங்க. உள்ளுக்கு வெட்டிச்சுக்கிட்டு இருக்கோம், திச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, ஆனால் கண்ணீரே கலங்காது. ஏன்னா மானம் போயிருமே. வந்து என்ன செய்வாங்க, சீக்கிரமாக என்ன செய்வார்கள், பாவம் அது எல்லாத்துக்கும் அழுகும். எல்லா கண்ணீரும் கணக்கில் இருக்காது. சரியா? ஆமென். புரிஞ்சா? நீங்கள் எந்த நேரமும் வந்து அழுது அதில் கணக்கில் இருக்காது. சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? உண்மையை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கணக்கு கேட்பார் கர்த்தர். இந்த இடத்துல அந்த பாருங்க, வசனம் வாசித்தேன். 5 தாளந்தை கொடுக்கிறார், 3 தாளந்தை கொடுக்கிறார், 1 தாளந்தை கொடுக்கிறார். காலம் போனது, மறுபடியும் வந்தாரு. வந்து என்ன செஞ்ச நீ கணக்கு கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு கொடுத்த தாளந்துக்கு கர்த்தர் கணக்கு கேட்பாரு. ஆமென். பாட்டு படிக்கிற தாளந்து கொடுத்தாரா கணக்கு கேட்பாரு. ஹல்லேலூயா. என்ன டேலண்ட் உனக்குள்ள இருக்குதோ அதுக்கு கணக்கு நீ கொடுத்தாக வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சபையில் ஏதாவது ஒரு பொறுப்புள்ள நீ இருக்கிறியா, அதை எத்தனை முறை நீ தவறிவிட்டாய், அதற்கு உனக்கு ஒரு கணக்கு கொடுக்கப்படும். கேட்பார். விளையாட்டு இல்லை பிள்ளைகளே. நாங்கள் இந்த அபிஷேகத்தை அதனால தான் இழந்து போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கணக்கு கேட்பார். உனக்கு இவ்வளவு நான் கொடுத்தேன். ஆமென். இந்த மாதம் உன்னை இவ்வளவு நான் ஆசீர்வத்தை, நீ இதில் என்ன செய்த, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பகுதியை நீ எப்படி கொடுத்த, சரியா கொடுத்தியா, பூரணமாக இருந்தியான்னு கணக்கு கேட்பார். கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரட்சிக்கப்பட்டோம், இனி சரி அப்படியே போய்கிட்டு இருக்கலாம். இந்த அபிஷேகம் எங்களுக்கு தேவை. பூரணமாய் நாங்கள் ஓட வேண்டும். இழந்துட்டோம்னா அவ்வளோதான். ஆமென். பூரணம் இல்லாமல் போச்சுன்னா என்னாச்சு, அபிஷேகம் போயிடும். நிறைய பேர் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள அப்படி கணக்கு கேட்பார். பூரணமாய் வாழ வேண்டும். ஆமென். உடைச்சுட்டா அது செய்கிறது ரொம்ப கஷ்டம். இழந்துட்டா பெற்றுக்கொள்றது கஷ்டம். இன்னைக்கு முழு நாளும் நீங்கள் ஆயத்தமாக இருந்து தான் வரணும். மாலையில் ஆமென். மறுபடியும் அதை ஊற்றுவார். ஆமென். சில காரியங்கள் ஆமென், தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து போக பண்ணுகிற காரியம். சாலமோனுக்கு அவ்வளவு பெரிய அபிஷேகத்தை கொடுத்தாரு, அதை அவன் இழந்துட்டான். ஆமென். நம்ம இழந்து போகக்கூடாது. கிட்ட இருக்கணும் பார்த்து சொல்லுங்க, இழந்து போகக்கூடாது. இனிமேல் இழந்து போகக்கூடாது. மறுபடியும் ஒன்று செய்கிறது ரொம்ப கஷ்டம். உடன்படிக்கை அந்த 10 கட்டளைகளை கொடுத்த அந்த பலகையை மோசேயே செய்ய வேண்டும். அவன் யோசுவாவுக்கு சொல்ல முடியாது, யோசுவா போயிட்டு வெட்டி கொண்டு வந்து செஞ்சு கொண்டு வா, அவனே செய்யணும். ஏன்னா அவன் தான் அந்த பலகையை பார்த்தான். ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அது ஒட்டஞ்சு போக விடக்கூடாது. பூரணமாய் நீ கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா.
கவனமா பேசணும். ஹalleluya. பேசுற காரியத்துக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம நிதானத்தை இழந்து பேசுறதுனால அபிஷேகம் இல்லாம போகுது. அநேகர் எப்படி நிதானத்தை இழந்து பேசிடுவாங்க. அபிஷேகம் மட்டும் இல்லை, ஆண்டவரை விட்டே போயிடுறாங்க சிலர் நிதானத்தை இழக்கக்குள்ள. ஆமென். யோபு 42:7 அந்த வசனம் இருக்கு, வாசிங்க பாப்பா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபுவை கர்த்தர் ஆசீர்வதிக்க என்ன காரணம்? யோபு நிதானமாய் பேசினான். எல்லா இடத்துலையும் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் கதை சொன்னான், வைஃப் கதை சொன்னாங்க. ஹalleluya. அப்புறம் வேற எல்லாரும் கதை சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நிதானமாய் பேசுகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். இழந்து போனதை கர்த்தர் தருவார். கர்த்தர் மறுபடியும் அவரை நிலைநிறுத்துவார். ஆண்டவருக்கு முன்பதாக நான் உத்தமனாய் இருக்க வேண்டும், நான் பூரணனாய் இருக்க வேண்டும். எது என்னை விட்டு போனாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து வாழுவேன். நான் பூரணமாய் இருப்பேன். என் வாயில நான் தெளிவா பேசுவேன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டேன். நான் சும்மா கோபப்பட மாட்டேன். நான் பூரணமாய் இருப்பேன். நான் தேவனை குறித்து நிதானமாய் பேசுவேன். அப்படின்னு இருந்தனால தான் அவனை ஆசீர்வதிச்சாரு. ஆமென். அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, எங்களுக்கு எல்லாத்தையும் தருவார். பூரணமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து போங்க. ஹalleluya. கிட்ட இருக்கணும் பார்த்து சொல்லுங்க, பூரணமா வாழுவோம். ஆமென். ஹalleluya. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்குள்ளே வைக்க விரும்புறதுக்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? எங்களை கொண்டு இந்த தேசத்தை ரட்சிக்க. ஆமென். அபிஷேகம் வேலை செய்யறதுக்கா? ஹalleluya. எதுக்கு அபிஷேகம்? அற்புதங்கள் உங்களை கொண்டு செய்வதற்கு, பிசாசின் கட்டுகள் நீங்குவதற்கு, உங்கள் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் கடந்து வர, உங்களோட சந்ததி ஆவிக்குரிய சந்ததியாய் மாற. ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட. ஹalleluya. முக்கியமானது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அபிஷேகம் எதற்கு? இயேசுவின் சிலுவையை அறிவிக்க. ஹalleluya. இயேசுவின் சிலுவையை குறித்து வெளிப்படுத்த, இயேசுவை உனக்குள்ள மனிதர்கள் காண அந்த அபிஷேகத்தை நீ வெளிப்படுத்த வேண்டும். அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும் பொழுது நீ வேறு பிரிக்கப்பட்டவன். ஹalleluya. அந்த அபிஷேகத்தோடு நீ போய் நிக்கிற ஒவ்வொரு பட்டணத்திலையும் மனிதர்கள் மாற வேண்டும், ரட்சிப்பு வர வேண்டும், விடுதலை வர வேண்டும். சிலர் நினைச்சுக்கிறாங்க அபிஷேகம் வர்றது நாங்கள் நல்லா இருக்க, நாங்கள் சும்மா சூப்பர் மேனாக இருக்கணும் அப்படி நினச்சேன். நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் நினச்சேன். அபிஷேகம் வந்தால் ஜெபிச்சா சுகம் வரும், நம்மளே சும்மா இப்படி இப்படி பார்ப்பாங்க. அபிஷேகம் வர்றது ஊழியம் செய்ய. எதுக்கு? ஊழியம் செய்ய. ஹalleluya. எத்தனையோ காட்டுக்களை போயிட்டு, எத்தனையோ வீடே இல்லாத ஊரில் போயிட்டு அவங்களோட படுத்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள ரட்சிப்புகளுக்கு வழி நடத்தி, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆமென். நான் எல்லாம் காட்டுக்குள்ளே போயிட்டு தூங்கி இருந்திருக்கேன். தூங்கிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன், சிங்கம் வருமா, கரடி வருமா, புலி வருமா, நல்ல பாம்பு வருமா. ஹalleluya. இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் ஒரு தைரியம், இயேசு என்னோட இருந்தா எதுவும் என்கிட்ட வராது. அப்படியே ஒரு தைரியம். அந்த தைரியம் அபிஷேகம் அதுதான். ஆமென். ஹalleluya. பஸ் ஸ்டாப்ல எத்தனையோ நாட்கள் தூங்கி இருந்திருக்கிறோம். அபிஷேகம் நாங்கள் நினைக்கக்கூடாது ராஜமாளிகையில் கொண்டு போய் வைக்கும், அப்படி இல்லை. இந்த அபிஷேகம் எதுக்கு? கர்த்தரை குறித்து அறிவிக்க. ஆமென். ஹalleluya. ஆமென். ஏசப்பாவை சொல்ல ஆரம்பிச்சதுன்னு உங்களை போல பெரிய மனுஷன் யாருமே இல்லை. பரலோகமே உங்களை பார்த்து தலை குனியும். ஹalleluya. தேவ தூதர்கள் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். ஏன்னா நீங்க ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வந்தா தேவ தூதர்கள் பரலோகத்திலே துள்ளி குதிப்பார்கள். ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஹalleluya. நீங்க அபிஷேகத்தை பெற்று நீங்க செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும், இயேசுவின் சிலுவையை அறிவிக்க வேண்டும், இயேசுவின் இரத்தத்தை அறிவிக்க வேண்டும், இயேசுவின் மரணத்தை கூற வேண்டும், அந்த சுவிசேஷ செய்தியை கூற வேண்டும், கர்த்தர் உனக்கு செய்த சாட்சியை கூற வேண்டும். அதற்கு தான் அந்த அபிஷேகம். அந்த இடத்துல விடுதலைகள் நடக்க வேண்டும். நீங்க போயிட்டு கூறக்குள்ள
சொல்லக்குள்ள அந்த இடத்துல ஒரு விடுதலை வர வேண்டும். ராஜா பிரதர் வந்தாரு, ஏசப்பாவை சொன்னாரு, நான் சேர்ச்சுக்கு அன்னைக்கு எனக்கு ஒரு மனசுல ஒரு ஆறுதல். ஹல்லேலூயா. என் உள்ளத்தில் ஒரு சமாதானம் வந்துச்சு. சேர்ச்சில் ஒருத்தர் வந்து உட்காந்து சொல்லணும். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் அந்த அபிஷேகம். சும்மா தலையில் கையை வைக்கக்குள்ள அபிஷேகத்தில் நினைச்சிட்டு அப்படியே படி சப்பு சுப்புன்னு அங்கே இருந்தால் அவங்களுக்குள்ள அந்த ஈ என்ன செய்யுது, கதவுலேருந்து வெளியே போக்குள்ளே ஒரு ஈ காதுக்குள்ளே போயிட்டு வாயால் வந்துடும். புரியுதா? நான் இங்கே நல்லா ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து அப்படியே ஜெபம் பண்ணி அனுப்புவேன். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாம் பாஸ்டர் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணி அவங்களெல்லாம் அபிஷேகத்தில் இன்றைக்கி 6 மணிக்கு அப்புறம் தொண்டை தண்ணி வத்த பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்புவோம். வெளியே போகல அப்படியே என்ன ஆயிரும், பாஸ்டர் கொசுவோன்னு இங்கிட்டால நுழைஞ்சு இங்கிட்டால போயிட்டு பரவாயில்லையா பாஸ்டர்? அதுக்கு இல்லை. ஆமென். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பேசக்குள்ள, ஏசப்பாவை சொல்லக்குள்ள, அங்கேருந்து 5 பேர் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருந்து அந்த பிரதர் வந்து சொன்னார். அவர் சொல்லக்குள்ள இருதயத்திலிருந்து என்னமோ ஒன்று போன மாதிரி இருந்துச்சு. நான் இன்னைக்கு வந்தேன். அதுக்கு தான் அந்த அபிஷேகம். நீங்கள் பேசக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது கிரிகை செய்து ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாற்றும். நீங்கள் மட்டும் பரலோகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் போகணும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், அதனால் நாங்களும் போக மாட்டோம். சில நேரத்துக்கு நம்ம எப்படி நிற்கிறோம், எப்படியோ ரட்சிக்கப்பட்டேன், பரலோகம் எனக்கு இருக்குது, அதனால பரவாயில்லைன்னு நாங்கள் நினச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் என்னாச்சு, நாங்கள் போக மாட்டோம். தூரத்தில் இருக்கிற ஒருத்தன் அங்கே பரலோகத்தில் போய்ட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை திறந்துட்டீங்கன்னா இன்னைக்கு உங்கள் மேலே கர்த்தருடைய மகிமை கடந்து வரும். யாருக்குமே தடுக்க முடியாது. இங்கே சரியாகிட்டுனா அபிஷேகம் நிரம்பும், உங்கள் மேலே நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். நான் நினைச்சாலும் தடுக்க முடியாது, யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது, உங்களுக்கே தடுக்க முடியாது. அவ்வளவு பெரிய உன்னதமான அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார். நீ அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும். உன்னை கொண்டு கர்த்தர் பல காரியங்களை செய்வார். தேசமே சந்திக்கப்படும், இந்த பட்டணம் சந்திக்கப்படும், உன் வீடு சந்திக்கப்படும், உன் உறவினர் சந்திக்கப்படும். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். இயேசுவின் அன்பை நீ புரிந்து கொள்ளுவ, இயேசுவுக்காக வாழ உன்னை அர்ப்பணிப்ப. இந்த காலை நேரத்தில் எத்தனை இருதயங்கள் ஆயத்தமாய் இருக்கிறதோ அவ்வளவு பேர் மேலும் ஒரு தேவ வல்லமை கைகளை தட்டி ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா, ஆமென். அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதன் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? இழக்காத ஒருவன். அதை தான் நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறதோடு நான் இந்த செய்தி இன்னைக்கு முடிச்சுட்டு ஈவினிங் பேச இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்லத் தொடங்கினான். அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடியினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். 14. நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்த? இந்த அகிரிப்பா ராஜா முன்பதாக பவுல் கைதியாய் தன் கைகள் கட்டப்பட்ட நிலையிலே அவன் இருக்கும் பொழுது அபிஷேகத்தை பெற்றவன். ஹல்லேலூயா. அவன் சொல்றான் 14வது வசனத்துல, நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்த போது, சவுலே சவுலே, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளினால் உதைக்கிறது எனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையில என்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை சந்தித்ததை அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. அவன் சிறை கைதியாக இருந்தான். ஆனாலும் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவனை விடவில்லை. அவன் இயேசுவை குறித்து சொல்லுவதற்கு அந்த நேரத்தில் எழும்பினான். ஒரு கை தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது
நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இதுதான் அபிஷேகம் பெற்றவனுக்குள்ள நடக்கணும். ஆமென். எந்த சூழ்நிலை மேலேயும் அந்த அபிஷேகம் வேலை செய்யும். ஹல்லேலூயா. 10 நேரம் இல்லாதனால நான் டக்குனு போற 19 வாசிங்க. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஒரு கை தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. உனக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், உனக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு, உனக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு, உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். பவுல் சொல்றார், நான் எப்படி கீழ்ப்படியாமல் இருப்பது? ஹல்லேலூயா. என் மரணமே வந்தாலும், என்னுடைய மரணமே வந்தாலும், மரணத்தை நான் சந்தித்தாலும், என் இயேசுவை குறித்து நான் சொல்லாமல் இருப்பது எப்படி? நான் எப்படி அதை நிறுத்த முடியும்? எப்படி எனக்கு பேசாமல் இருக்க முடியும்? இந்த அழிந்து போகிற ஜனங்களுக்காக இந்த செய்தியை நான் சொல்லுவேன். ராஜாவா இருந்தாலும் பரவாயில்லை, யாரா இருந்தாலும் பரவாயில்லை. 25. அதற்கு அவன், கணம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். ஆமென். வாசிங்க. இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது ஹல்லேலூயா, பவுல் விடாமல் அவன் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ராஜா சொல்றார், அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். ஹல்லேலூயா. ஆமென். ராஜாவா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், இயேசுவை பேசும் பொழுது அவனுக்கு முடியாது, அவன் சம்மதிக்கத்தான் பார்ப்பான். ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் பவுல் மேல இருக்கிறது. அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். ராஜாவோட உள்ளத்துல ஒரு மாற்றம் உண்டானது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் எதற்கு? தைரியமாய் நீ போக வேண்டும், இயேசுவை சொல்ல வேண்டும். இந்த திருப்பூர் பட்டணத்துல நரகத்துக்கு போற அநேக கூட்டங்கள் இருக்கிறது. அபிஷேகம் எதற்கு? ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஈக்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்திருக்கிறபடினாலே இதை செய்ய முடியாமல் இருக்கிறது. சாட்சியை சொல்ல முடியாமல் இருக்கு. அடுத்த வசனம். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கட்டுகளை தவிர இந்த பட்டணத்துல நான் பேசுகிற சத்தத்தை கேட்கிற யாவரும் என்னை போலாக வேண்டும். எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை பெற வேண்டும், எனக்குள்ளே இருக்கிற இயேசுவை பெற வேண்டும், எனக்குள்ளே இருக்கிற விடுதலையை பெற வேண்டும், எனக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பை பெற வேண்டும். நரகத்துக்கு போகிறவர்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் என்னை போலாக வேண்டும். அதற்கு தான் அபிஷேகம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அருமையான பிள்ளைகளே, பூரணமாய் வாழுவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்காது. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட போய் இருக்கலாம், அபிஷேகத்தை இழந்து போயிருக்கலாம், மறுபடியும் இன்னைக்கு தருவார். ஆனால் இனி மேலே இழந்து போயிடாதீங்க. சில நேரத்திலே ஆபத்து வரும். அநேகர் இந்த அபிஷேகத்தை அவர்கள் அசட்டையாக எண்ணி காணாமல் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் எழுந்து ஒரு 2 வினாடி 3 வினாடியில் நான் பாஸ்டர் கொடுக்க போகிறேன். ஆமென். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பரிசுத்த பந்திலே நீங்கள் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய காரியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். முழுமையாக நான் கிறிஸ்துவோடு ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகத்தின் நோக்கத்தை நான் செய்ய வேண்டும். நான் வேறு பிரிக்கப்பட வேண்டும். என்னை உருவாக்கும் ஆண்டவரே, இந்த பந்தியிலே கலந்து கொள்ள முன்பதாக நீங்கள் அனைவரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இந்த நேரத்தில்
உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டால் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு மகிமை கடந்து வரும். ஹல்லேலூயா. இளைய குமாரன் எப்படி அவன் தன் வீட்டுக்குள்ளே வர முன்பதாகவே அவன் தன்னுடைய இருதயத்திலே மனம் திரும்பி, ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தூர போய்விட்டேன், மறுபடியும் நான் வருகிறேன், ஒரு கூலிக்காரனாயாவது இருக்கிறேன், ஆனாலும் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் வெளியே போக கூடாது, உங்க பிரசன்னத்துக்குள்ள இருக்க நான் வாரேன், உங்க முகத்தை பார்க்க நான் வாரேன், உங்க அன்புக்குள்ள நான் வாரேன், நான் முழுமை அடைய விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னிடத்துல குறைகள் குற்றங்கள் இருக்கிறது, நான் ஒரு விஷயத்தை நல்லா செய்யறேன், ஒண்ணுல நான் பலவீனமா இருக்கிறேன், இன்னைக்கு அதை எனக்கு மாற்றி இந்த இரவு நாளில் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை மறுபடியும் என் மேல ஊற்றுங்க. இந்த காலை நேரத்தில் நம்ம கைகளை உயர்த்தி 1 வினாடி 2 வினாடி எங்களை ஆராய்ந்து எங்களை ஒப்பு கொடுப்போம். அந்த ஒரு சின்ன மதீனம், ஹல்லேலூயா, ஒரு சிறிய ஒரு காரியம் தான், அந்த அவ்வளவு பெரிய அபிஷேகத்தை, அவ்வளவு பெரிய உன்னதமான அந்த அபிஷேகம், சிலுவையிலே இயேசு எங்களுக்காக பெற்றுக் கொடுத்த அந்த அபிஷேகம், அவர் இந்த பூமியை விட்டு போகும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் மேலே கொடுத்துட்டு போயிருக்காரு.